படையால் தடுத்து வைக்கப்பட்ட மலேசியர் 9 பேர் தாயகம் திரும்பினர். விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. நாட்டின் தரவு பாதுகாப்பை வலுப்படுத்த மேகச் செயற்கை நுண்ணறிவு இறையாண்மை கொள்கை தொடர்பு அமைச்சர் அறிவிப்பு. வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. யூதப்படை தடுத்து வைத்திருந்த மலேசியர் 9 பேர் இன்று தாயகம் திரும்பினர். ஃப்ரீடம் ஃப்ளொட்டிலா கோலிஷன் 1000 மெட்லின் டு காசா ஆகிய திட்டங்கள் வழி காசாவில் அல்லலுறும் மக்களுக்கு உதவிகள் நல்கச் சென்ற அந்த ஆர்வலர் கோலாலம்பூர் அனைத்துலக வானூர்தி நிலையத்தில் தரை இறங்கினர். டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணம் மேற்கொண்ட அவர்கள் மாலை 4 மணிக்கு தாயகம் திரும்பினர். அவர்களை பிரதமரின் துணைவியார் டத்துஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில், கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக், பிரதமர் துறையின் சமய விவகார துணை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசான் ஆகியோர் முன்னின்று வரவேற்றனர். நிறைநிலை பேராசிரியர் முனைவர் முகமது அலாவுதீன் முகமது அலி, டாக்டர் ஃபவுசியா முகமது ஹசான், டாக்டர் ஹாஃபிஸ் சுலைமான், டாக்டர் ஈலி ஷக்கீரா, முகமது சுஹைமி, பேராசிரியர் முனைவர் முகமது அஃபாண்டி சாலே, டாக்டர் நூர் ஹஷிமா இஸ்மாயில், நூர் ஷாம் அபுபக்கர், எஸ்ட்ரோ அவானி செய்தியாளர் ஷஃபிக் ஷுக்ரி அப்துல் ஜலீல், டாக்டர் மாசியா முஹம்மத், சஆத் கப்பலில் பயணம் மேற்கொண்ட மருத்துவர் ஒருவர் ஆகியோர் அவர்கள் ஆவர். அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதை வெளியுறவு அமைச்சு முன்னதாக உறுதி செய்தது. இவ்வேளையில் துருக்கிய தரப்புக்கு அது நன்றி நவென்றது. நல்லெண்ணத்துடன் காசா மக்கள் துயர் துடைக்க முயன்ற மலேசியருக்கு மைகே காசா அமைப்பு இதனூடே நன்றியை உரித்தாக்கியது. மலாக்கா அலூர் காஜாவில் இடைநிலை பள்ளி மாணவி பாலியல் வன்முறைக்கு ஆளான விவகாரம். மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு தொடர்புடைய மாணவிக்கு உரிய உதவிகளை வழங்குவதாக அதன் அமைச்சர் டத்துஸ்ரீ நான்சி ஷுக்ரி குறிப்பிட்டார். பாலியல் வன்முறைக்கு ஆளான மாணவிக்கு அமைச்சைச் சேர்ந்த நெறியுரைஞரும் அதிகாரியும் உளவியல் வழிகாட்டுதல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றனர். தற்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள மாணவியிடம் வாக்குமூலத்தை பெற போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரின் நிலையை அமைச்சு அணுக்கமாக கண்காணிக்கும். அதோடு கூடுதல் உதவிகள் தேவைப்படின் அவற்றை நல்கவும் தயாராக உள்ளதாக அமைச்சர் கூறினார். கோலாலம்பூர் மாநகர் மன்ற சதுக்கத்தில் நடைபெற்ற ஃபன்ரன் மெதுவோட்டத்தில் கலந்து கொண்ட பின் டத்துஸ்ரீ நான்சி ஷுக்ரி ஊடகத்தாரிடம் அவ்வாறு கூறினார். இதற்கிடையில் 2025 செப்டம்பர் வரை தலியான் காசே அழைப்பு மையம் 50,000க்கும் மேற்பட்ட அழைப்புகளை பெற்றுள்ளது. சமூக நல உதவி கோரி 15999 எனும் எண்ணுக்கு அந்த அழைப்புகள் பெறப்பட்டதாக டத்துஸ்ரீ நான்சி குறிப்பிட்டார். அவற்றுள் பெரும்பாலானவை நலத்திட்டங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள் மற்றும் புதிய விண்ணப்பங்கள் தொடர்பானவை. அதேவேளையில் முதியோர் புறக்கணிப்பு, குடும்ப வன்கொடுமை சம்பவங்கள் உட்பட உடனடி தீர்வு தேவைப்படும் சமூக விவகாரங்கள் குறித்தும் அழைப்புகள் கிடைக்கப் பெற்றுள்ளதாக அவர் கூறினார். மலாக்காவில் அண்மையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட மாணவி தொடர்பான விவகாரம். பாதிக்கப்பட்ட மாணவியின் மனநல பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். அந்த உறுதியை வழங்கினார் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடே. அந்த விவகாரம் தொடர்பான விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சையும் உளவியல் ஆலோசனையும் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட துறைகள் தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்வர் என அமைச்சர் தெரிவித்தார். அதேவேளை மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு விசாரணைக்கு உதவ அக்டோபர் 16ஆம் நாள் வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள 4 மாணாக்கரும் அடுத்த மாதம் 3ஆம் நாள் SPM தேர்வை எழுத அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதோடு அப்பள்ளியின் 5ஆம் படிவ மாணாக்கர் அனைவரும் அக்டோபர் 16ஆம் நாள் வரை விசாரணைக்கு உட்படுத்தப்படுவர் என ஃபட்லினா தெரிவித்தார்.
இதனிடையே அந்த விவகாரம் தொடர்பான செய்திகள் நெறிமுறை தவறாது வெளியிடப்பட வேண்டும் என தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC ஊடகங்களுக்கு நினைவுறுத்தியது. அந்த சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டதை MCMC தீவிரமாக கருதுவதோடு 2001 சிறார் சட்டம் பிரிவு 15 கீழ் பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை ஊடகத்தினர் வெளியிடக்கூடாது என MCMC வலியுறுத்தியுள்ளது. அந்த உள்ளடக்கத்தை சமூக வலைதளத்தில் அகற்றும் நடவடிக்கையில் அரச மலேசிய போலீஸ் படையுடன் தற்போது இணைந்துள்ளது MCMC. 1998 தொடர்பு இலக்கவியல் சட்டம் பிரிவு 233 கீழ் இத்தகைய காணொளிகளை சமூக வலைதளத்தில் பரப்புவோர் மீது சட்டம் பாயும் எனவும் MCMC பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியது. Sovereign AI Cloud மேகச் செயற்கை நுண்ணறிவு இறையாண்மை வாயிலாக நாட்டின் தரவு பாதுகாப்பு வலுப்படுத்தப்படும். பிரதமரின் அந்த அவாவை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் துரிதமாக நிறைவேற்றும் என தொடர்பு அமைச்சர் டத்து ஃபாமி ஃபட்சேல் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு மன்றம், இலக்கவியல் அமைச்சு, இலக்கவியல் துறை ஆகியவை அந்த கொள்கையை முன்னின்று செயலாக்க உள்ளன. அரசு தரவு கட்டுப்பாடும் நிர்வாகமும் உச்சநிலையில் இருப்பதை அது உறுதி செய்யும் என அமைச்சர் விவரித்தார். அமெரிக்கா போன்ற தரப்புகள் மேற்கொண்டிருக்கும் கொள்கை மாற்றங்கள் இந்த மேகச் செயற்கை நுண்ணறிவு இறையாண்மையில் உட்படுத்தப்படும். பிரதமரின் உத்தரவுக்கு ஏற்ப MCMC அதனை முன்னெடுத்திருப்பதாக அவர் கூறினார். நாட்டின் இலக்கவியல் நிர்வாகத்தின் முதன்மை அடிப்படையாக விளங்கும் Sovereign AI Cloud வசதியை மேம்படுத்த அரசு 200 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. 2025 அனைத்துலக இளம் எதிர்கால தலைவர்கள் உச்சநிலை கூட்டத்தை ஒட்டி நடைபெற்ற எதிர்கால ஆழ்பலத்தின் மீது செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் எனும் தலைப்பிலான அமைச்சர்கள் ஆய்வரங்கில் பங்கேற்ற பின் டத்து ஃபாமி செய்தியாளர்களிடம் பேசினார். சட்டங்கள் மீதான நம்பிக்கையையும் மரியாதையையும் வலுப்படுத்த மடானி அரசு பல்வேறு முனைப்புகளை மேற்கொண்டு வருகிறது. 2026 வரவு செலவு திட்டம் அதற்கு சிறந்த சான்று பகர்வதாக பிரதமர் துறையின் சட்ட கழக மறுமலர்ச்சி அமைச்சர் டத்து ஸ்ரீ அசாலினா ஒத்மான் சாயே தெரிவித்தார். சிறார்கான நடமாடும் சிறப்பு நீதிமன்றம், சட்டத்துறை தலைவர் மற்றும் அரசு வழக்கறிஞர் பணிகளை பிரித்தல், நீதிபதிகளின் ஊதியத்தை 30 விழுக்காடு வரை அதிகரித்தல் போன்ற முக்கிய திட்டங்கள் அவற்றுள் அடங்கும். இத்தகைய முனைப்புகள் மூலம் சமூகத்தில் நீதியை நிலைநாட்டும் அதே வேளையில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதோடு நாட்டின் பொருளாதார மேம்பாட்டையும் உந்தச் செய்ய வழிகோலும் என அமைச்சர் விவரித்தார். சிறார் பாதுகாப்பு முதல் இலக்கவியல் மயமாக்கல் வரை மலேசியர்களின் பாதுகாப்பிற்கு சட்ட திருத்தம் முக்கிய பங்காற்றுவதை 2026 வரவு செலவு திட்டம் புலப்படுத்துகிறது. நேர்மை, படைப்பாற்றல், மரியாதை, கருணை, நல்வாழ்வு ஆகிய மலேசிய மடானி கோட்பாட்டிற்கு ஏற்ப நாட்டின் சட்ட கொள்கைகள் செயல்படுத்தப்படுவதாக டத்து ஸ்ரீ அசாலினா ஒத்மான் குறிப்பிட்டார். இதற்கிடையில் பொருளாதாரம், கல்வி, மக்கள் நலம் ஆகியவற்றை 2026 வரவு செலவு திட்டம் வலுப்படுத்தும் என ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்து ஸ்ரீ அமீருடின் ஷாரி நம்பிக்கை தெரிவித்தார். மக்கள் வரவு செலவு திட்டம் என அழைக்கப்படும் அது மக்கள் அனைவரின் நலனையும் முன்னோக்கும் அரசின் கடப்பாட்டை புலப்படுத்துகிறது. ஸ்லாங்கோ ஏரோபாக்குடன் மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனமும் அங்கீகரிக்கப்பட்டது மலேசியாவை வட்டார சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி ஒருங்கிணைப்பு மையமாக நிலைநிறுத்தும். நாட்டின் உள்நாட்டு மொத்த உற்பத்திக்கு பங்களிக்கும் முதன்மை மாநிலமாக விளங்கும் ஸ்லாங்கூரின் செயல்பாட்டுக்கு ஏற்றவாறு அது அமையும் என அவர் கருத்துரைத்தார். கல்வி, டிவெட் துறைகளுக்கான அதிக ஒதுக்கீட்டையும் அவர் பாராட்டினார். மேலும் ஸ்லாங்கூரில் 9 பள்ளிகளை நிறுவும் முயற்சியையும் வெள்ள தடுப்பு திட்டங்களுக்கான கூடுதல் ஒதுக்கீட்டையும் டத்து ஸ்ரீ அமீருடின் வரவேற்றார். 2026 வரவு செலவு திட்டத்தை வரவேற்ற பினாங்கு முதலமைச்சர் சௌ கொன்யோ மத்திய அரசுடன் மாநில அரசு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் கடப்பாடு கொண்டுள்ளதாக கூறினார். போக்குவரத்து சீர்மை திட்டம், ஜூரு இடைநிலை பள்ளி கட்டுமானம், வெள்ள தடுப்பு திட்டம், ஜூரு கட்டண சாவடியில் இருந்து சுங்கைடுவா கட்டண சாவடி வரையிலான பிளஸ் நெடுஞ்சாலை விரிவாக்கம் போன்ற முன்னெடுப்புகள் வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் சரவாக் மேம்பாட்டிற்கு 600 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது குறித்து மாநில முதல்வர் தான் ஸ்ரீ அபாங் ஜோஹாரி துன் ஓப்பேங் உவகை தெரிவித்தார்.
மதானி அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவை அது மேலும் அணுக்கப்படுத்தும் என அவர் கருத்துரைத்தார். மாநில பொருளாதார மேம்பாட்டும் பாதையின் இலக்குக்கு அது வெளிச்சம் பாய்ச்சும் என்ற நம்பிக்கையையும் மாநில முதல்வர் தான் ஸ்ரீ அபாங் ஜோஹரி வெளிப்படுத்தினார். 2025 தேசிய நிலையிலான மதானி தீபத் திருநாள் விருந்தோம்பல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. கேல் சென்ட்ரல் லார்ட் எஃபில் நடைபெறும் அந்த நிகழ்ச்சிக்கு மேலும் மெருகூட்ட பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வருகையளிப்பார் என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மதானி தீபத் திருநாள் விருந்தோம்பல் நடைபெறும். ஒருமைப்பாடு நல்லிணக்கத்துடன் நடைபெறும் அந்த விழாவில் மலேசியர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் அழைப்பு விடுத்தார். செயற்கை நுண்ணறிவு மீதான ஆய்வரங்கில் கலந்து கொண்ட பின் கோபிந்த் செய்தியாளர்களிடம் பேசினார். 2026 வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட இலவச கல்வி முனைப்பை செயலாக்குவது குறித்து தேசிய உயர்கல்வி நிதி உதவி கழகம் ஆராயும். உண்மையிலேயே உதவி தேவைப்படும் குடும்பத்தைச் சேர்ந்த மாணாக்கர் மட்டுமே அதில் பயனுறுவது உறுதி செய்யப்படும் என PTPTN நிர்வாக வாரிய உறுப்பினர் டத்தோ அமீனுடேன் ஹனாஃபியா தெரிவித்தார். நகர்ப்புற ஏழைகள் உள்ளிட்ட B40 தரப்பினருக்கு அதில் முன்னுரிமை அளிக்கப்படும். அதேவேளை குடும்ப வருமானத்தின் அடிப்படையிலும் அந்த சலுகை வழங்கப்படும். எனவே பொது உயர்கல்விக் கழகம் செல்லும் மாணாக்கருக்கு நல்லுதவி வழங்கும் இந்த அறிவிப்பை செயல்படுத்துவதில் PTPTN சீரிய முனைப்பை காட்டும் என டத்தோ அமீனுடீன் கோடி காட்டினார். இந்த முன்னெடுப்பில் பயனடைவோர் எண்ணிக்கை பெரிதாக இருக்கக்கூடும் என்பதால் மிக துல்லியமாகவும் முறையாகவும் அதனை செயலாக்க வேண்டியது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். உயர்கல்விக் கழகம் செல்லும் மாணாக்கரின் முழு தரவையும் PTPTN கொண்டிருக்கிறது. எனவே உதவி தேவைப்படுவோர் விவரங்களை எளிதில் ஈட்ட முடியும் என்றும் அவர் சுட்டினார். தம்போனில் தீபாவளி அன்பளிப்புகளை வழங்கிய பின் டத்தோ அமீனுடீன் ஊடகத்தாரிடம் பேசினார். 2026 வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்த பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 2026 தொடங்கி ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணாக்கர் 5800 பேருக்கு PTPTN வாயிலாக கட்டணமின்றி உயர்கல்வி பயில 12 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்படுவதாக அறிவித்தார். பேராக்கில் வெள்ள ஆபத்து உள்ள பகுதிகளில் மாநில அரசு முழு கவனம் செலுத்தும். மாநிலம் முழுவதும் வெள்ள ஆபத்து நிறைந்த 15 பகுதிகளை பேராக் மந்திரி பசார் டத்து ஸ்ரீ சரணி முகமது வான் மார்க்கமாக கண்ணோட்டம் இட்டார். வெள்ளம் ஏற்படும் பகுதிகள் மட்டுமல்லாது தலை வெள்ளம், காட்டுத்தீ, மண் சரிவு, சாலை விபத்து ஏற்படும் இடங்களையும் தீயணைப்பு மீட்புத் துறையுடன் மந்திரி பசார் பார்வையிட்டார். கிந்தா, கம்பார், சங்கா ஜெரிங், புகிட் மேரா, மன்னோரா சுரங்கம் ஆகியவையும் அவற்றுள் அடங்கும். பேராக்கில் வெள்ளம் மூழக்கூடிய 332 இடங்கள் இவ்வாண்டு அடையாளம் காணப்பட்டுள்ளன. மண் சரிவு சாத்தியமுள்ள 21 இடங்களும் தலை வெள்ளம், காட்டுத்தீ ஏற்படும் பகுதிகளும் கண்டறியப்பட்டன. ஜொகூரில் கள்ள மோட்டார் பந்தயத்தில் ஈடுபட்ட மோட்டார் சைக்கிளோட்டிகள் 400 பேர் கைது செய்யப்பட்டனர். புகிட் ராஜா கட்டண சாவடி அருகே மேற்கொள்ளப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக புகிட் அமன் போக்குவரத்து செயலாக்க புலனாய்வுத்துறை துணை இயக்குனர் DCP முகமது ரோசி ஜீனேன் தெரிவித்தார். புகிட் அமன் போக்குவரத்து செயலாக்க புலனாய்வுத்துறை, ஸ்லாங்கூர் போலீஸ் படை உறுப்பினர், அதிகாரியர் 100 பேர், தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவன உறுப்பினர் 10 பேர் அந்த ஒருங்கிணைந்த சோதனையை மேற்கொண்டனர். மோட்டார் சைக்கிளோட்டிகளில் பலருக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லாதது, அதோடு சட்டத்திற்கு புறம்பாக பொருத்தப்பட்ட பாகங்கள் கொண்ட மோட்டார் சைக்கிளில் மிகவும் ஆபத்தான நிலையில் பயணம் செய்வது சோதனையில் கண்டறியப்பட்டது. சோதனையின் போது ஓட்டுநர் உரிமம் இல்லாத 15 வயது மாணவன் ஒருவனும் கைது செய்யப்பட்டதாக முகமது ரோசி தெரிவித்தார். சட்டவிரோத பந்தய நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இருக்க பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை, குறிப்பாக பள்ளியில் படிக்கும் மாணவர்களை அணுக்கமாக கண்காணிக்க வேண்டும் என DCP முகமது ரோசி வலியுறுத்தினார்.
மேலும் சில உள்நாட்டு செய்திகள் சுருக்கமாக. கெடா மாநிலத்தில் சாலை விபத்துகள் குறைந்துள்ளதாக அம்மாநில போலீஸ் தலைவர் சிபி டத்தோ அஜ்லி அபு ஷா குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு 21,453 பதிவு செய்யப்பட்ட சாலை விபத்துகள் இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி அக்டோபர் 5ஆம் நாள் வரை 21,381 குறைந்துள்ளன. கொத்தஸ்தார் மாவட்டத்தில் மிக குறைவாக 4,485 விபத்துகள் பதிவாகியுள்ளன. கடந்த ஆண்டு அது 4,773 பதிவாகியிருந்ததை அவர் சுட்டினார். கொலமுடா மாவட்டத்தில் விபத்தால் ஏற்பட்ட மரண எண்ணிக்கை கடந்த ஆண்டு 107 பதிவாகிய நிலையில் இவ்வாண்டு அந்த எண்ணிக்கை 62 குறைந்துள்ளதை டத்தோ அஜ்லி குறிப்பிட்டார். மாற்றி அமைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் இருந்து 1,385 உபகரணங்கள் அகற்றப்பட்டன. அவற்றின் மொத்த மதிப்பு 1,31,000 ரிங்கிட் ஆகும். அவற்றில் மிக அதிகமாக 9,575 மாற்றி அமைக்கப்பட்ட எக்ஸாஸ் புகைப்போக்கு குழாய்களும் 6,768 பிற உபகரணங்களும் அகற்றப்பட்டன. மொத்தமாக 21,811 உந்துருகளின் சட்டத்திற்கு புறம்பாக பொருத்தப்பட்ட பாகங்கள் அகற்றப்பட்டதாக கெடா போலீஸ் தரப்பு தகவல் வெளியிட்டது. தலைநகரில் காலை 9 மணி முதல் இரவு 11 மணி வரை மேற்கொள்ளப்பட்ட ஃபோக்கஸ் பிரைபேட் சப்பு சோதனையின் வாயிலாக சட்டவிரோத போக்குவரத்து சேவை வழங்குனர் உரிமம் இல்லாத ஓட்டுநர் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 5 வங்காளதேசம், யமன், இந்தியா, சுடான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என கோலாலம்பூர் போக்குவரத்து துறை இயக்குநர் ஹமீடி அடாம் தெரிவித்தார். அதேவேளை சைனா, கனடா, பாகிஸ்தான், வங்காளதேசம், இந்தியா, பாலஸ்தீன், ஈராக் ஆகியவற்றைச் சேர்ந்த பயணிகள் 35 பேர் சட்டவிரோத போக்குவரத்து சேவையை பயன்படுத்தியுள்ளது அச்சோதனையில் அம்பலமானது. பல்வேறு நாடுகளிலிருந்து மலேசியாவுக்கு பயணம் செய்த சுற்றுப்பயணியர் 12 பேர் நாட்டில் நுழைய தடை விதிக்கப்பட்டது. கெடா புக்கிட் கயூ ஹித்தாம் சுங்கத்துறை குடிநுழைவு வளாகத்தில் மலேசிய எல்லை பாதுகாப்பு நிறுவனம் அவர்களுக்கு தடை விதித்ததாக SAC முகமது நசருடின் எம் நசீர் தெரிவித்தார். தாய்லாந்தைச் சேர்ந்த பெண்டீர் ஆடவர் 8 இந்திய ஆடவர் 3 மியான்மர் நாட்டவர் 1 மலேசியாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டது. ஆகையால் அவர்கள் அனைவரும் அவரவர்களின் சொந்த நாடுகளுக்கு திரும்ப உத்தரவிடப்பட்டனர். தீப திருநாளுக்கு இன்னும் 1 வாரமே எஞ்சியுள்ளது. அதனை சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் இப்போதே களை கட்ட தொடங்கியுள்ளன. அந்நன்னாளை கொண்டாடுவதற்கு ஏக்கத்துடன் காத்திருக்கும் ஆதரவற்றோருக்கு உதவிக்கரம் நீட்டினர் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள். சமூகத்திற்கு நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும் எனும் உயர்ந்த நோக்கில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் 50 பேர் பத்துமலையில் ஒன்று திரண்டனர். ஸ்லாங்கோர் ஜெஞ்சாரோமில் உள்ள மகா அன்பு ஆதரவற்றோர் சிறார் இல்லத்திற்கு அவர்கள் ஒன்றாக பயணித்தனர். பைக்கர்ஸ் குரூப் எல்லாமே சேர்ந்து பிள்ளைங்க கூட சந்தோஷத்தை வந்துட்டு கொண்டாட வந்திருக்கோம். மொத்தம் வந்துட்டு 6 குரூப் வந்திருக்கோம் பைக்கர்ஸ். பார்த்தீங்கன்னா பிணைங்கிலேருந்து பேரா, ஈப்போ, அப்புறம் வந்துட்டு சிரம்பான், KL, ஸ்லாங்கோர் எல்லாமே வந்துட்டு இணைஞ்சு ஒற்றுமையாக இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு செய்ய வந்திருக்கோம். பைக்கர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு ஹாபினை மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்துட்டு கை கோத்து தோல் கொடுத்து ஒற்றுமையாக சேர்ந்து நிறைய விஷயம் வந்து நாங்கள் செய்கிறோம். இது வந்துட்டு மற்ற இந்தியனுக்கு வந்துட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்து மேலும் மேலும் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு செய்யணும்னு வேண்டிக்கொள்ளணும். இதுக்காக தான் நாங்களும் இதெல்லாம் செய்யறோம். ஆரம்பிக்கப்போ இந்த ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 குழந்தைங்க அப்படி இருந்தாங்க. இப்போ நம்ம ஹோமில் 43 குழந்தைகள் வந்து இருக்காங்க. ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், அவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா அதோட செலவினைகள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். இதெல்லாம் எங்களை குழந்தைங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா வாய்ப்புகளும் அவங்க நம்ம தேடி கொடுத்து நம்ம குழந்தைங்களை வந்து பட்டதாரி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பைக்கர்ஸ் வந்ததுனால அவங்க இன்னும் அதிகமாக சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பைக்கில் வந்து போகிறது, ரைட் பண்ணுறது அவங்க கூட அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நம்மள தமிழ் கல்ச்சர் சம்மந்தப்பட்ட சில ஆக்டிவிட்டீஸும் அவங்க வந்து இன்றைக்கி வந்து செய்ய வந்திருக்காங்க. குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. அங்கு வசிக்கும் 2 முதல் 17 வயதுடைய 41 சிறாருக்கு தீபத் திருநாள் சிறப்பு அன்பளிப்பாக நாற்காலி, மெத்தை, உணவுப் பொருட்கள் போன்ற அடிப்படை உதவி பொருட்களோடு காசோலைகளும் வழங்கப்பட்டன. இந்திய சமூகத்தின் மேம்பாட்டிற்கு துணை புரியும் வகையில் தமிழ் பள்ளிகளுக்கும் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கும் இந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் உரிய உதவிகளை நல்கி வருகின்றனர். வசதி இல்லாதவங்களுக்கு நம்மளோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோம்.
ஸோ அந்த ஒரு நிகழ்வு வந்து பைக்கை சேர்ந்து நம்ம செய்யும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதில் இன்னொரு முக்கிய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஒற்றுமை. இல்லை நிறைய கிளப் இருக்குது, நிறைய கிளப் இணைஞ்சிருக்கு. அதில் வந்து எங்களோட ஒற்றுமையை வந்து நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஏன்னா நாமளும் வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்போம் எல்லாருமே. ஸோ நம்ம இனத்தில் வந்து இன்னும் அந்த வறுமை கோட்டை தாண்டாதவங்க இருக்காங்க, பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்ஸ்க்கு வந்து கூடிஸ் பேக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அப்புறம் அவங்களுக்கு டெய்லி யூசேஜ்க்கான ஐட்டம்ஸு எல்லாமே வந்து எல்லா டீம் பைக்கர்ஸும் ஷேர் பண்ணி ஒரு டொனேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இது வந்து தொடரும். யார் வந்து ஏதாவது சேரிட்டிக்கு வந்து கூப்பிட்டாலும் நாங்கள் பைக்கர்ஸ் எல்லாமே ஒத்துமையாக வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு சேரிட்டியாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக வந்து ஒத்துழைச்சி ஒன்றா வந்து சிறப்பாக வந்து செய்வோம். தர்மம் தலை காக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. பிறரின் தேவைகளை அறிந்து பிரதிபலன்களை பார்க்காது உதவிகளை நல்குவது சாலச் சிறந்தது என்பதனை மெய்ப்பிக்கும் வகையில் நல்கப்பட்ட இந்த உதவிகள் இளஞ்சிட்டுகள் முகத்தில் புன்னகையையும் மனதில் மகிழ்ச்சியையும் பூக்கச் செய்தன. பிலிப்பீன்ஸை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 66,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ரிக்டர் கருவியில் 6.0 என பதிவான அந்த நிலநடுக்கம் சுமார் 59 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. அந்த பேரிடரில் இதுவரை உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை. ஆனால் 100 வீடுகள் முழுமையாக சேதமுற்றன. சொற்ப காயங்களுக்கு ஆளானவர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். அந்த பகுதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் மக்கள் தங்கள் வசிப்பிடங்களை விட்டு வெளியேறும் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டனர். சுனாமி எச்சரிக்கை வெளியிடப்பட்டு பின்னர் அந்த எச்சரிக்கை மீட்டுக் கொள்ளப்பட்டது. மத்திய பிலிப்பைன்ஸ் செபுவில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்த ஓரிரு நாட்களில் மீண்டும் ஒரு நிலநடுக்கம் அந்நாட்டை உலுக்கியது. காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலான ராஃபா எல்லை அடுத்த வாரம் மீண்டும் திறக்கப்படும். இரு திசைகளிலும் பாதைகள் திறக்கப்பட உள்ளதால் மக்கள் நடமாட்டம் எளிதாகும் என ஹமாஸ் தகவல் வெளியிட்டது. ஆயினும் அந்த பாதையின் செயல்பாடுகள் மற்றும் அதன் வழியாக செல்ல அனுமதிக்கப்படும் பயணிகள் குறித்து எந்த குறிப்பிட்ட விவரங்களும் வெளியிடப்படவில்லை. அடுத்த வாரம் தொடங்கி இன்றியமையா பொருட்கள், குறிப்பாக உணவு, மருந்து மற்றும் எரிபொருள் போன்றவை காசாவுக்குள் தடையின்றி கொண்டு செல்லப்படும். மாந்தநேய உதவிகளுக்கும் தடை இருக்காது. நேற்று மாலை ஹமாஸுடன் சண்டை நிறுத்த செயலாக்கத்துக்கும் இஸ்ரேல் இணக்கம் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் செயலாக்கத்தை தொடர்ந்து இருதரப்பு இராணுவ அதிகாரிகளும் மீட்கப்பட்டு வருகின்றனர். அதோடு பிணை கைதிகளும் விடுவிக்கப்படுகின்றனர். 2 லட்சத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் வட காசா நகருக்கு திரும்பியுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 60,000க்கும் அதிகமான பாலஸ்தீன மக்களின் உயிரை பலிகொண்ட இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் வெடித்தது அமெரிக்கா சீனா வர்த்தக போர். சீன பொருட்களுக்கு கூடுதலாக 100 விழுக்காடு வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். அதற்கு எதிர் நடவடிக்கை எடுப்போம் என சீனா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா தனது தவறான நடைமுறைகளை உடனடியாக சரி செய்து சீன அமெரிக்க பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளின் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்த சீனா வலியுறுத்தியிருந்தது. வாஷிங்டனின் தன்மூப்பான நடவடிக்கை வளரும் நாடுகளின் பொருளாதாரத்துக்கு மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்ந்தால் சீனா அதன் சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாக்க தக்க நடவடிக்கைகளை எடுக்கும் என சூளுரைத்தது. ஆஸ்கர் விருது வென்ற நடிகை டயன் கீட்டன் காலமானார். 70களில் புகழ்பெற்ற அனி ஹால், தி காட்ஃபாதர் திரைப்படங்களின் வழி மக்களின் நெஞ்சங்களை கவர்ந்த டயன் கீட்டன் தனது 79வது வயதில் நேற்று உயிர் இழந்தார்.
1968 ஆண்டில் மேடை நாடகத்தில் நடிக்க தொடங்கிய டயன் கீட்டன் 1970 ஆண்டு திரையுலகுக்குள் காலடி எடுத்து வைத்தார். அமெரிக்காவைச் சேர்ந்த இவர் சம்மர் கேம்ப், பிளே இட் அகெயின், சாம், மன்ஹாட்டன் மர்டர் மிஸ்ட்ரி போன்ற பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். அனி ஹால், தி காட்ஃபாதர் பாகம் 1 மற்றும் 2 படங்களுக்காக நடிகை டயன் கீட்டன் ஆஸ்கர் விருதை வென்றுள்ளார். பல்வேறு படங்களுக்காக எமி, கோல்டன் குளோப் என பல விருதுகளையும் வென்று குவித்துள்ளார். ரசிகர்களின் மனம் கவர்ந்த நடிகையான டயன் கீட்டன் உடல் நலக்குறைவு மற்றும் வயது முதிர்வு காரணமாக நேற்று கலிபோர்னியாவில் உயிர் இழந்தார். ஹாலிவுட் திரையுலகில் மிகவும் பிரபலமான நடிகைகளில் ஒருவரான டயன் கீட்டனுக்கு திரைத்துறையினரும் ரசிகர்களும் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். டயன் கீட்டன் அன்புக்குரியவர்கள் கோரியதால் தனிப்பட்ட விவரங்கள் உடனடியாக வெளியிடப்படவில்லை. புதிய வரிச்சலுகை செயலாக்கம் நாட்டின் விளையாட்டுத் துறையை வலுப்படுத்துவதில் முதன்மை ஊக்கியாக அமையும். மேலும் அதனை வாழ்க்கை முறையாக்கவும் அந்த முன்னெடுப்பு வழிகோலும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹன்னாயோ வலியுறுத்தினார். இவ்வேளையில் தேசிய விளையாட்டு தினத்தை வெற்றியடைய செய்ய கைகோர்த்த அனைவருக்கும் அமைச்சர் நன்றி பாராட்டினார். அடுத்த ஆண்டு அனைத்துலக தரத்திலான போட்டிகளை நடத்தும் தனியார் நிறுவனங்களுக்கு அரசு 50 விழுக்காட்டு வருமான வரி விலக்கை அளிக்கவிருக்கிறது. 2026 சுற்றுலா ஆண்டு முன்னிட்டு விளையாட்டு முன்னெடுப்புகளை தீவிரமாக்கும் நோக்கத்தை அது கொண்டுள்ளது. அந்த ஊக்குவிப்பு திட்டம் நாட்டின் இன்னும் அதிகமான அனைத்துலக போட்டிகளை ஏற்பாடு செய்வதற்கு வழிகோலும். அவற்றை நடத்த எண்ணம் கொண்டோர் அமைச்சிடம் அதிகாரப்படியான ஒப்புதலை பெற்றிருக்க வேண்டும் என அவர் நினைவுறுத்தினார். சைபஜயாவில் லசாடா ஓட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கிய பின் ஹெனா ஊடகத்தாரிடம் பேசினார். உலக கிண்ண போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை பிரகாசமாக்கி கொண்டுள்ளது ஈராக். அந்த மேற்காசிய நாடு ஆக கடைசியாக 1986 அப்போட்டியில் களம் கண்டிருந்தது. முன்னதாக இந்தோனேசியாவுக்கு எதிரான 4ஆம் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் ஈராக் ஒற்றை கோலில் வாகை சூடியது. சவுதி அரேபியா ஜெட்டாவில் நடந்தேறிய வாட்டத்தின் முற்பாதி வரையில் இரு அணிகளும் கோலின்றி சமநிலையில் இருந்தன. 76வது நிமிடத்தில் ஈராக் அணிக்கு வெற்றி கோலை பெற்று தந்தார் ஜிடான் இக்பால். மான்செஸ்டர் யுனைடெட்டின் அந்த முன்னாள் மத்திய திடல் இளம் வீரர் மாற்று ஆட்டக்காரராக அதில் களம் இறக்கப்பட்டார். இக்பால் பெற்று தந்த அவ்வெற்றியால் அவ்வணி உலக கிண்ண போட்டிக்குள் 1986க்கு பிறகு முதல் முறையாக நுழையும் நம்பிக்கை துளிர் விட்டுள்ளது. பயிற்றுனர் கிராஹம் அர்னால்ட் வழிகாட்டலில் இயங்கும் ஈராக் வரும் செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியாவுடன் மோதும். அதில் வெற்றி காணும் அணி இயல்பாக உலக கிண்ண போட்டியில் காலடி எடுத்து வைக்கும். மேஜர் லீக் சாக்கரில் தொடர்ந்து அசத்துகிறார் லியோனல் மெஸ்ஸி. அட்லாண்டா யுனைடெட்டுக்கு எதிரான ஆட்டத்தில் அந்த அர்ஜென்டினா உச்ச நட்சத்திரம் புகுத்திய 2 கோல்கள் இன்டர் மயாமி வெற்றிக்கணியை பறிக்க உதவின. அவ்வாட்டத்தில் இன்டர் மயாமி 4-0 என வெற்றி பெற்றது. அவ்வணிக்கான முதலாவது கோலை 39ஆம் நிமிடத்தில் மெஸ்ஸி புகுத்தினார். பல்தசார் ரோட்ரிகுவேஸ் தட்டி கொடுத்த பந்தை அவர் கோலாக்கினார். முற்பாதி வரையில் இன்டர் மயாமி ஒற்றை கோலில் முன்னணியில் இருந்தது. 52ஆம் நிமிடத்தில் தொலைவிலிருந்து மெஸ்ஸி உதைத்த பந்தை லாவகமாக கோலாக்கினார் ஜோர்டி அல்பா. 9 நிமிடங்கள் கழித்து லூயிஸ் சுவாரேஸ் இன்டர் மயாமியை 3-0 என முன்னணி வகிக்கச் செய்தார். முழுநேர ஆட்டம் நிறைவை தொட 3 நிமிடங்கள் இருக்கும் தருவாயில் மெஸ்ஸி தமது அணிக்கு மேலும் ஒரு கோலை பெற்றுத்தந்தார். 4-0 என ஆட்டத்தின் முடிவு இன்டர் மயாமிக்கு சாதகமாக முடிவுற்றது. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.